இந்த மரத்தோட பூக்கள நான் உங்களுக்கு நெறைய டைம் காமிச்சிருப்பேன். கீழ உதிர்ந்திருக்கும். அதனோட அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு மஞ்சளா. அதனால அத எடுத்து காமிச்சிருப்பேன். இந்த பூக்களையும் காமிச்சிருப்பேன். இந்த பூ பார்த்தீங்களா, அந்த உள்ள எல்லோ கலரா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு காய் மாரி இருக்குல்ல. ஆனா இதுதான் பூ. இது நல்லா விரிஞ்சு வரும். இதில பிஞ்சே இல்லேன்னு நெனச்சப்ப, நெறைய ஏக்கத்தோட இத பார்த்து, "என்னடா தங்கம் நீ ஒரு காய் கூட எனக்கு குடுக்கலையேன்னு" கேட்டுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, எப்படி பிஞ்சு குடுத்துருக்கான்னு. ஒரு 4, 5 மாசமா அதுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. 4, 5 மாசம் கழிச்சு இறக்கப்பட்டு எவ்வளோ பெரிய காய் எனக்கு தந்திருக்கா பார்த்தீங்களா? குட்டி பிஞ்சா இருந்தது. இப்ப நல்லா பெரிய காயா இருக்கு. பிஞ்சும் விட்டுருக்குங்க. என் தங்கமே தாயே நல்லபடியா வாடா! பருவத்தில நீ காய்ச்சி வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத அப்படியே அந்த குட்டி மரம் தான். அத அப்படியே கட்டி பிடிச்சு அதுக்கு ஒரு முத்தம் குடுத்து என் சந்தோஷத்த பகிர்ந்துக்குவேன் அதோட. இது மாரி தோட்டம் வச்சிருக்க நெறைய பேர் இந்த வேல பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதில ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு குழந்தை வளர்ந்து வரும்போது பார்க்குறதுல எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கோ, அதே அளவு சந்தோஷம் இதுலயும் இருக்குங்க. இது வானளவு உயர்ந்து, அதால முடிஞ்சத நமக்கு குடுக்கும் பொழுது, இதில இருக்க சந்தோஷம் வேற எதுலயும் இல்லங்க.